ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2025ல ரொம்பவே ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படமான டெஸ்ட் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே இந்தியன் கிரிக்கெட் டீம்லயே பயங்கரமா கொடி கட்டி பறந்துட்டு இருந்த ஒரு கிரிக்கெட் வீரரான அர்ஜுனை பத்தி தான் காட்டுறாங்க. இந்த அர்ஜுன் அவரோட வீட்ல ரொம்பவே சோகமா இருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் அவரு பயங்கரமான ஒரு பேரும் புகழும் பெற்று தான் அந்த இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருந்திருப்பாரு. ஆனா கடந்த 2 வருஷமா அவர் சரிவர கிரிக்கெட் விளையாடாம ஃபார்ம் அவுட் ஆனதுனால, அவர இப்ப வரப்போற இந்தியா, பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச்ல மட்டும் வச்சுட்டு டீம்லேருந்தே தூக்குறதா தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க போல. ஸோ இவ்ளோ ப்ரெஷர் நம்ம அர்ஜுன் மேல இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் பார்த்து சோகத்துல அவர் வீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இவரோட குட்டி பையன் ஆதி வந்து, "அப்பா இன்னைக்கு எனக்கு ஸ்கூல்ல செலக்ஷன் மேட்ச் இருக்கு. நீங்களும் என் கூட ஸ்கூலுக்கு வரீங்களான்னு?" கேட்குறான். ஆக்சுவலா இந்த குட்டி பையன பார்த்தீங்கன்னா, அவன் அவனோட அப்பா மாதிரியே பெரிய கிரிக்கெட் பிளேயரா வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு, அவரையே ரோல் மாடலா எடுத்திருக்கான். இங்க நம்ம அர்ஜுன் வேற அவர டீம்லேருந்து தூக்கிருவாங்களா? இன்னும் நடக்க போற இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச்ல நம்மள விளையாட வைப்பாங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லி பயங்கர ப்ரெஷர்ல உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அதனால அவரோட பையன் கேட்குற எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு வேற எதையோ யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. இவங்களோட பேரு குமுதா. இவங்க ஒரு ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்டோட பேரு சரவணன். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகுது. ஆனா இருந்தாலும் இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை இல்ல அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீலாவே இருக்கு. ஆனா அத பத்தின வருத்தம் சரவணனுக்கு பெருசா இருந்த மாதிரி இல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் தண்ணியிலேருந்து ஃபியூவல் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ட பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆயிருச்சுன்னா, கண்டிப்பா இந்த உலகமே அவர திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டா நாம ஆகலாம்னு சொல்லி, ஒரு பெரிய கனவுகளோட சுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவருக்கு இந்த குழந்தை இல்லைங்கிற விஷயம் பெரிய விஷயமாவே இல்ல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு எப்படியாச்சும் ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் காலையில ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களோட ஹஸ்பண்ட் சரவணனை எழுப்பிட்டு, "இன்னைக்கு உங்களோட வேலைய முடிச்சுட்டு சாயங்காலம் ஒழுங்கா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேருங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த நேரத்துல அவங்க வீட்ல டிவில நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல நம்ம அர்ஜுனோட ரிட்டயர்மெண்ட் நியூஸ பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த சரவணனும் நம்ம ஹீரோயின் கிட்ட, "என்னம்மா, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ரிட்டயர்ட் ஆக போறானாமே, காலையிலேயே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா நியூஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த கிரிக்கெட் பிளேயர் அர்ஜுன ரொம்ப நல்லாவே தெரியும். எப்படின்னா, சின்ன வயசுலயே நம்ம ஹீரோயினோட அப்பா தான் அர்ஜுனுக்கு கோச்சா இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினும் அர்ஜுனும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. அவங்க கிளாஸ்மேட் வேற. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா சரவணனோட ஃப்ரெண்டான பரணி அங்க வராரு. அவர் அங்க வந்து, "ஹே, உன்னோட ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னு?" சொல்லி விசாரிக்கும்போது, நம்ம சரவணனும் ஒரு பாக்ஸ எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. "இத்தன வருஷமா நான் இத கண்டுபிடிக்கிறதுக்காக தான்டா இவ்ளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன்னு" சொல்லும்போது, அத பரணியும், "இதுக்காகவாடா இவ்ளோ லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன்னு?" சொல்லி கேட்கும்போது, "லட்சத்த பார்க்காதடா, என்னோட லட்சியத்த பாரு" அப்படின்னு சொல்றாரு. என்னோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் கவர்மெண்ட் அப்ரூவல் குடுத்து சைன் போட்டுட்டாங்கன்னா, மொத்த உலகமே என்ன திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்துல இருக்காரு. ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் ஹைட்ராலிக் ஃபியூவல் என்ஜின் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட்ட அவரே ரெடி பண்ணியிருக்காரு. அதாவது எந்த வண்டி ஓட்டுனாலும் அந்த வண்டியில பெட்ரோல் யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம சரவணன் கண்டுபிடிச்ச இந்த ஹைட்ராலிக் என்ஜின யூஸ் பண்ணா தண்ணீல கூட அந்த வண்டிய ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு மெஷின தான் நம்ம சரவணன் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்சுவலா நம்ம சரவணனும் பரணியும் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் குட்டின்னு ஒருத்தங்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த குட்டியே ஒரு சேட்டுட்ட இருந்து தான் அந்த அமௌண்ட்ட வாங்கி இவங்களோட கையில குடுத்திருப்பான். இப்போ அந்த சேட்டோட இடத்துல தான் அந்த குட்டியும் இருக்காரு. நம்ம சரவணனும் பரணியும் இருக்காங்க. அங்க தான் இவங்க காச திருப்பி குடுக்கலங்கிற பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அந்த குட்டியும் நம்ம பரணி கிட்ட, "என்னடா, குடுத்த காசுக்கு வட்டியும் வரல, முதலும் வரல. நீங்க அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த பரணியும், "கேண்டீனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நாங்க இப்பதான் சார் வாங்கி போட்டிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா நாங்க உங்ககிட்ட குடுத்துடுறோம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, "என்னடா என்கிட்டயே உருட்டுறீங்களா? நீங்க என்கிட்ட இருந்து வாங்கின காச உங்களோட கேண்டீன்காக நீங்க செலவு பண்ணலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த காசெல்லாம் எந்த இடத்துக்கு போயிருக்குங்கிறது கூட எனக்கு தெரியும்டா" அப்படின்னு சொல்லி பயங்கர கெத்தா இந்த சேட்டு சொல்றாரு. "2 நாள் தான் டைம். அதுக்குள்ள நான் குடுத்த காசு என்கிட்ட வரணும். இதோ பாரு குட்டி, உன்ன நம்பி தான் இவங்களுக்கு காசு குடுத்துருக்கேன்.
ஒழுங்கு மரியாதையா அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கி தர வேண்டிய பொறுப்பு உனக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி கிட்ட சேட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேட்ட பார்க்கறதுக்கு வேற ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் யாருன்னா, பாம்பேலேருந்து டிமிலோன்னு ஒருத்தரு. ஆக்சுவலா இவர் யாருன்னா, கிரிக்கெட் மேட்ச் பெட்டிங், ஃபிக்சிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பல 1000 கோடிகள் சம்பாதிக்கிற ஆட்கள். இப்போ சென்னையில நடக்க போற இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்சை வச்சு பெரிய லெவல்ல மேட்ச் ஃபிக்சிங்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் இந்த டெமிலோ சேட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். சென்னையில மேட்ச் நடக்க போகுது பாத்தீங்களா? ஸோ அதனால தான் இப்போ இங்க வந்து இந்த சேட்டு கிட்ட அதுக்கான ஆட்களை எல்லாம் ஏற்பாடு பண்றதுக்காக பேசுறதுக்கு வந்திருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம சரவணன் அவர் கண்டுபிடிச்ச அந்த ப்ராஜெக்டை எடுத்துட்டு அவரோட ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்காக கவர்மெண்ட்ல ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அங்க அவர் தன்னோட ப்ராஜெக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் பேசிட்டு இருக்கும்போது அந்த டீம்ல இருந்த ஒருத்தர் எழும்பி, இப்படிதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தன் மூலிகையிலேருந்து பெட்ரோல் எடுக்கிறேன்னு வந்தான், இப்ப நீ வந்திருக்க, இப்படி எத்தனை பேர் இன்னும் வர போறீங்க, இதெல்லாம் சாத்தியம்னு எனக்கு தோணவே இல்லைன்னு சொல்லி நெகட்டிவா பேசுறாரு. அந்த நேரத்துல அந்த கமிட்டியில இருந்த இன்னொரு நேர்மையான ஆஃபீஸர் ஒருத்தர் அவர்கிட்ட, இதோ பாருங்க, இவர் பேசினதை நீங்க ஃபுல்லா கேட்க கூட இல்லை, முதல்ல ஃபுல்லா கேளுங்க, எம்ஐடியில் கிராஜுவேட் வாங்கிட்டு வந்திருக்காரு, இவரோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ அதனால கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்க வாய்ப்பு இருக்கு, அப்படிதான் எனக்கு தோணுதுன்னு சொல்லி இவர் பாசிட்டிவா பேசுறாரு. இதெல்லாம் கேட்டு நம்ம சரவணனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த கமிட்டி இருந்ததுனால சரவணன் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருப்பாங்க இல்லையா, அங்க போகல. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டரும் நம்ம ஹீரோயின் கிட்ட, உங்களோட பாடி ட்ரீட்மெண்ட்டுக்கு தயாராயிருச்சு, ஸோ அதனால நாம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம், ஸோ அதனால என்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோயினும் வர திங்கக்கிழமை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வர திங்கக்கிழமை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் நடக்க போகுது. இதுதான் நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான கடைசி வாய்ப்பா இருக்க போகுது. அதுக்கு மேல நம்ம ஹீரோயினால எந்த விதத்துலையுமே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா திங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் நடத்துறதுக்காக அதுக்கு முன்னாடியே நீங்க 5 lakhs பே பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ டாக்டர் விசிட்லாம் முடிச்சு நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. அந்த இடத்துக்கு சரவணன் வராரு. நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக கோச்சிக்கிறாங்க. ஏன்னா இவர் ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிருப்பார் இல்லையா, ஸோ அதனால. ஆனால் நம்ம சரவணன் ஹீரோயினை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணி ஒரு வழியாக அவங்கள சமாதானமும் படுத்திடுறாங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயின் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் அவருக்கு ஒரு கேன்டீன் இருக்கும், அந்த கேன்டீன் வேலையில் தான் பிஸியாக இருப்பார், ஸோ அதனால தான் இந்த மாதிரி லேட்டாக வராருன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. அவர் அந்த கேன்டீனை எப்போவோ க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவரா கிரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்ட்ல தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி டோட்டல் பிஸியாக இருப்பார். அந்த உண்மைகள் எதுவும் நம்ம ஹீரோயினுக்கு இது வரைக்கும் தெரியாது. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் இப்போ கிரவுண்ட்ல கிரிக்கெட் கமிட்டி மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல நம்ம பிளேயர் அர்ஜுனும் இருக்காரு. வரப்போற இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்சுக்கு அப்புறமா நம்ம அர்ஜுன் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை பிரஸ் மீடியா கிட்ட அனௌன்ஸ் பண்ணணும். கடைசி 2 வருஷமா நீ எந்த மேட்ச்லயும் ஃபார்ம் இல்லை, உன்னோட ஃபார்ம் போயிருச்சு, ஸோ அதனால இனி வரப்போற யங் கிரிக்கெட்டர்ஸ்க்கு நீ வாய்ப்பு கொடுத்து நீயாவே விளைவிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுன் கிட்ட அந்த டீம்ல இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அர்ஜுனுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. இத்தனை வருஷமா இந்தியாக்காக நான் எவ்வளோ நேர்மையாக விளையாடிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு சில மேட்சஸ் என்னால் சரியாக ஆட முடியலை, ஸோ அதுக்காக மொத்த இந்திய கிரிக்கெட் டீம்லேருந்தே என்ன தூக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. என்னை நீங்கள் தூக்கணும்னா அப்போவே தூக்கிடுங்க, எதுக்காக கடைசியாக இந்த இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்சுக்கு விட்டு வச்சுருக்கீங்க, நான் உடனே இன்னைக்கே என்னோட ரிட்டையர்மெண்ட்டை நானே ப்ரெஸ் மீடியா கிட்ட அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவமாக பேசுகிறாரு. உடனே அங்கே இருந்த கமிட்டி மெம்பர்ஸும் அர்ஜுன் கிட்ட, என்ன பண்ணுறீங்க நீங்கள், இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது சரியே கிடையாது, நீங்க இந்த மாதிரி பிரஸ் மீடியா கிட்ட உடனே போய் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா பாகிஸ்தான் டீம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அர்ஜுன் எதுவுமே கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஸோ இப்போ இந்த அர்ஜுனும் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஹாஷா பேசிட்டு வந்ததுனால அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இவரை தூக்குறதா பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பிளானை இப்போ ஸ்டாப்ல வச்சிருக்காங்க. ஸோ அதனால இனி வரப்போற இந்த இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச்ல அர்ஜுன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு, அதை வச்சு அவரை இனி டீம்ல வச்சிருக்கணுமா வேண்டாமாங்கிறத நாம அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க.
அங்க கட் பண்ணா இப்போ இந்த சரவணனும், பரணியும் அந்த குட்டி கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா? அந்த கடன் குடுத்தவன் நேரா இவங்களோட ஏரியாக்கே வந்து, "என்னடா 2 நாள்ல பணம் தரணும்னு சொன்னா, நீங்க இன்னும் பணம் தராம எங்க தலைமறைவாயிட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா காச மட்டும் என்கிட்ட குடுக்கலன்னு வைங்க, உங்களோட வீட்டு டாக்குமெண்டோட நாளைக்கு எங்ககிட்ட வந்து உங்க வீட என் பேர்ல எழுதி குடுக்குறீங்க. அப்படி பண்ணலன்னா நடக்கிறதே வேற." அப்படிங்கிற மாரி இந்த குட்டி வந்து ஏரியால எல்லார் முன்னாடியும் இவங்க 2 பேரையும் அசிங்கப்படுத்திட்டு போறான். ஸோ அதனால இப்போ இந்த சரவணன் என்ன யோசிக்கிறார்னா, நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா பேர்ல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட இந்த கடன்காரனான குட்டிங்கிறவனோட பேர்ல மாத்தி குடுத்தா மட்டும் தான் இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால வெளிய வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரவணனும் ஹீரோயின் கிட்ட, "இதோ பாரு, கேன்டீன் ரினோவேஷனுக்காக ஒருத்தங்க கிட்ட இருந்து பல லட்சம் ரூபாய் கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிருச்சு. அவங்க இப்போ அவங்க கடன் கொடுத்த 50 லட்சம் ரூபாவ உடனே திரும்ப கேட்குறாங்க. அதனால உன்னோட அப்பாவோட ப்ராப்பர்ட்டி ஒண்ணு இருக்கு இல்லையா? அத வச்சு தான் நான் இந்த கடன செட்டில் பண்ணலான்னு இருக்கேன். அத எனக்கு குடுத்துர்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனா அத கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் தான் வருது. அவங்க நம்ம ஹீரோவ பயங்கரமா திட்டுறாங்க. ஆனா கடைசில நம்ம ஹீரோயினும் அவங்களோட சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு குழந்தை வேணும். அதுக்காக 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணணும். ஸோ அதனால அவங்க அந்த ப்ராப்பர்ட்டிய நம்ம சரவணன் கிட்ட குடுத்து, அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான 5 லட்சம் ரூபாய அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த ப்ராப்பர்ட்டிய சரவணன் கிட்ட குடுக்குறாங்க. அங்க கட் பண்ணா, இப்ப நம்ம சரவணனும் ஹீரோயின் குடுத்த வீட்டு பத்திரத்த அந்த குட்டி கிட்ட எடுத்துக்கொண்டு குடுத்துட்டு, அவரோட கடன் பிரச்சனைய தீர்த்துறலாம்னு சொல்லி பார்க்குறாரு. இப்ப நம்ம சரவணன் குடுத்த வீட்டு பத்திரம் எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, "இதோ பாரு, உன்னோட மாமனார் இந்த உயில்ல தெளிவா வரப்போற வாரிசு பேர்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டிய எழுதி வச்சிருக்காரு. ஸோ அதனால இந்த வீட்டு பத்திரத்த எல்லாம் வச்சுட்டு ஒண்ணும் இப்போதைக்கு பண்ண முடியாது. அதனால ஒழுங்கு மரியாதையா நாங்க குடுத்த 50 லட்சம் ரூபாய் பணத்த பணமாவே எங்ககிட்ட எடுத்துட்டு வா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த வீட்டு பத்திரத்த நம்ம சரவணன் கிட்டயே திரும்ப குடுத்துடுறாங்க. அதே சமயத்துல கவர்மெண்ட்ல இருக்க ஒரு ஆபீசரும் நம்ம சரவணனுக்கு கால் பண்ணி, "உன்னோட ப்ராஜெக்ட்ட நாங்க அனௌன்ஸ் பண்ணணும்னா மேலிடத்துக்கு 5 கோடி ரூபாய் குடுத்தா மட்டும் தான் அது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ராஜெக்ட்டே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால 5 கோடி ரூபாய் கொண்டு வாங்க. அப்படி இல்லன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் வெறும் பேப்பரா தான் போகும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம கிரிக்கெட் பிளேயர் அர்ஜுன், அவரு இந்த டெஸ்ட் மேட்ச்ல எப்படியாவது நம்மளோட பேர காப்பாத்தணும், நாம திரும்பவும் ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காரு. இப்போ முதல் நாள் டெஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுல இவரு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல போல. ஸோ அதனால அவரு பயங்கர சோகத்துல இருக்காரு. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம சரவணன் குட்டின்னு ஒருத்தங்கிட்ட இருந்து தானே கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த குட்டி அவனோட அடியாட்கள் எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வரான். அங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கேன்டீன்க்குன்னு சொல்லி இவன் 50 லட்சம் ரூபாய் அவனோட தனிப்பட்ட ப்ராஜெக்ட்டுக்காக எங்க கிட்ட கடன் வாங்கினான் அப்படின்னு சொல்லி மொத்த உண்மைகளையும் உடைக்கிறாரு. "இதோ பாருமா, உன்னோட புருஷன் உனக்கு வேணும்னா எங்களோட காசு 50 லட்சம் ரூபாவை நீ என் கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு இவனை நீ எடுத்துட்டு போ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனை அவரோட வீட்டுல இருந்து ஊர் மக்கள் எல்லார் முன்னாடியுமே அசிங்கப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. அங்க கட் பண்ணா, இப்போ அர்ஜுன் இருக்கார் இல்லையா? அவர் அவரோட செகண்ட் டே டெஸ்ட் மேட்ச்க்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே மேட்ச்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. எப்படியாச்சும் இன்னைக்காச்சும் நல்லா நாம பெர்ஃபார்ம் பண்ணணும். இதுல தான் நம்மளோட கரியரே இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன்ல செகண்ட் டே மேட்சுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அதே சமயம் அவரோட பையனான ஆதியும், "உங்களோட கடைசி மேட்ச் இதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டுட்டேன்ப்பா. அதனால உங்களோட கடைசி மேட்சை எனக்கு நேர்ல பார்க்கணும்." அப்படிங்கிற மாதிரி பேசுவான். இதை கேட்டு ஆல்ரெடி ப்ரெஷர்ல இருந்த நம்ம அர்ஜுனுக்கு இந்த வார்த்தைகள் கேட்க கேட்க ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. ஸோ அதனால பயங்கர கோவத்துல அவரோட பையனை பயங்கரமா அடிக்கிறாரு. அதே சமயம் இப்போ நம்ம அர்ஜுனுக்கு ஒருத்தங்க கிட்ட இந்த கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் பிட்டிங் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்களே சேட்டு, அந்த சேட்டு தான் நம்ம அர்ஜுனுக்கு கால் பண்ணி, "இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல நாங்க சொல்றபடி நீ இன்னைக்கு ஆடணும்." அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுனை வச்சு அவங்க காசை சம்பாதிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி இவங்க பெட்டிங்கை பத்தி பேசும்போது நம்ம அர்ஜுன் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஆக்சுவலா நம்ம அர்ஜுன் வந்து ரொம்ப நேர்மையா, அவருக்கு கிரிக்கெட் தான் அவரோட கரியர், அவர் அதனால அதுல ரொம்ப நேர்மையா இருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அவர் இடம் கொடுக்க மாட்டாரு. ஸோ அதனால அவங்க கிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாரு. இப்போ செகண்ட் டே மேட்ச் நடக்குது. இதுல நம்ம அர்ஜுன் கொஞ்சம் சுமாரா பெர்ஃபார்ம் பண்றாரு. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் இந்த சரவணனை அவரோட வீட்டுல இருந்து இந்த குட்டி ஆண்டியும் தூக்கிட்டு போயிருப்பாங்க. அவங்க அந்த சேட்டோட ஆஃபீஸ்ல கொண்டு வச்சு நம்ம சரவணனை பயங்கரமா அடிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த நேரத்துல நான் அந்த சேட்டு கிரிக்கெட் ஃபிக்ஸிங் எல்லாம் நடத்துறதுக்காக மும்பைல இருந்து டெமிலோன்னு ஒருத்தன் இந்த சேட்டு கிட்ட வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு போயிருப்பான் இல்லையா? இந்த தகவல் எல்லாமே போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால இந்த போலீஸும் சேட்டை விசாரிக்கிறதுக்காக அங்க வராங்க. "என்ன சேட்டு, நீங்க
ஹவாலா, கோல்டு ஸ்மக்லிங் இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் விட்டுட்டு இப்போ கிரிக்கெட் ஃபிக்ஸிங் நடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க கிரிக்கெட் ஃபிக்ஸிங் பண்றீங்கங்கிற விஷயம் மட்டும் ப்ரூவ் ஆச்சுன்னு வைங்க, மொத்தமா தூக்கி அவங்கள உள்ள போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா மிரட்டிட்டு நம்ம போலீஸ் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்போ இவங்க புடிச்சு வச்சிருந்த சரவணன் அங்கிருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ அதனால இப்போ சரவணனும் அவங்களோட ஒய்ஃபான நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, எப்படியாவது நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும், நீ இப்போதைக்கு வீட்டுக்கு போகாத, பெரிய பிரச்சனை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவங்களோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருது. நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு கோயில்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க இப்போ நம்ம ஹீரோயின் அந்த அர்ஜுனோட குட்டி பையனான ஆதியை பாக்குறாங்க. அவன் கிட்ட போயிட்டு, என்னடா நீ ஸ்கூலுக்கு போகலையான்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த குட்டி பையனும் அவனோட அப்பா அடிச்சதுனால ஸ்கூலுக்கு போகாம ரோட்லயே சுத்திக்கிட்டு இருக்கான் போல. அதை பத்தி அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் அவனை ஆறுதல் படுத்தி, அவங்க இப்போ அவங்களோட வீட்டுக்கு இந்த குட்டி பையனை கூட்டிட்டு போகாம அவங்களோட அப்பாவோட ஒரு வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு இந்த குட்டி பையன் ஆதியை கூட்டிட்டு போறாங்க. இப்போ அந்த வீட்ல இந்த குட்டி பையனுக்கு அவனோட அப்பா கிரிக்கெட் விளையாடுறத நம்ம ஹீரோயின் டிவியில போட்டு காட்டுறாங்க. ஸோ இந்த மேட்சை இந்த குட்டி பையன் ஆதி பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பையனை அவங்களோட வீட்லயே தூங்க வச்சுட்டு அவங்க இப்போ நம்ம சரவணனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சரவணனும் இப்போ அந்த வீட்டுக்குள்ள வராரு. அங்க வந்ததும் நம்ம ஹீரோயின் சரவணன் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. உனக்கு உன்னோட ப்ராஜெக்ட் மட்டும் தான் எப்பவும் முக்கியமா இருக்கு. கல்யாணம் இத்தனை வருஷமா நமக்கு குழந்தை இல்லை, அதனால ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்னால தான் என்னோட வாழ்க்கையே நாசமா போச்சு. அந்த வீணா போன ப்ராஜெக்டை நம்பி இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கையை நீ கெடுக்க போற, எத்தனை பேரோட வாழ்க்கையை நீ அழிக்க போற அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்துல திட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் உன்கிட்ட ஒரு குழந்தை மட்டும்தான் கேட்டேன், அதை கொடுக்க கூட உன்னால முடியல, நீ எல்லாம் எதுக்குடா ஒரு ஆம்பளையா இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கர கேவலமா நம்ம சரவணனை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு சரவணனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதனால நம்ம ஹீரோயினை பயங்கரமா ஒரு அடி அடிக்கிறாரு. இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே கீழே விழுறாங்க. நெத்தியில அவங்களுக்கு அடியும் படுது. இப்போ அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துட்டாங்க. அங்க கட் பண்ணா இப்போ அர்ஜுன் மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா தான் அவரோட குட்டி பையன் ஆதி இன்னும் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலங்கிற விஷயமே தெரிய வருது. அந்த நேரத்துல இப்போ இந்த அர்ஜுனுக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. யாருன்னு சொல்லி தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட பையன் என் கிட்ட தான் இருக்கான், நான் சொல்றத மட்டும் நீ உன்னோட மேட்ச்ல பண்ணு, அப்படி நீ பண்ணனா உன்னோட பையனுக்கு எதுவும் ஆகாது, அப்படி இல்லைன்னா உன்னோட பையன் உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. இப்போ நம்ம அர்ஜுனை மிரட்டுறது யாருன்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரு பங்கமான ட்விஸ்ட். நம்ம அர்ஜுனை இப்போ கால் பண்ணி மிரட்டினது வேற யாரும் இல்லை, இந்த சரவணன் தான். ஆக்சுவலா இந்த சரவணன் நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா தான் இந்த குட்டி பையன் ஆதி அந்த வீட்டில் இருக்கிறத பார்த்துருப்பாரு. ஸோ அதனால எல்லாருமே நம்மளை கேவலமா ஒரு லூசர்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த வாய்ப்பை நாம தவற விடாம எப்படியாவது பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த குட்டி பையன் ஆதியை கட்டி போட்டுட்டு நம்ம ஹீரோயினையும் ஒரு ரூம்ல தனியாக அடைச்சு போட்டுட்டு இந்த அர்ஜுனுக்கு நம்ம சரவணன் கால் பண்ணி மிரட்டி இருப்பாரு. ஆக்சுவலா இந்த சரவணன் ஏன் இப்படி பண்றாருன்னா, அந்த சேட்டோட ஆஃபீஸில் இந்த குட்டி சரவணனை ஒரு வாட்டி கொண்டு போய் வச்சிருக்கும் போது அந்த சேட்டு கிரிக்கெட் பெட்டிங் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் வந்து பேசியிருப்பாங்க இல்லையா, இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு கேட்டிருக்கோம். ஸோ அதனால இந்த சரவணன் யாருக்கும் தெரியாமல் அர்ஜுனோட குட்டி பையனான அந்த ஆதியை வச்சு தனக்கு தேவையான எல்லாத்தையுமே முடிச்சிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் மயக்கத்துலேருந்து கண் விழிக்கிறாங்க. அவங்களும் சரவணன் கிட்ட, என்ன பண்றீங்க, குட்டி பையன் ஆதியை எதுக்காக நீங்க தனியா பிடிச்சி வச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு அவனோட வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. ஆனா நம்ம சரவணன் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு பணம் தேவைப்படுது, எல்லா பிரச்சனையும் பணத்தால தானே ஆரம்பிக்குது, நான் ஒரு லூசரா தோல்வி மேல தோல்வியா பார்த்துக்கிட்டு இருந்தேன்ல, இனிமே நான் ஒரு ஹீரோவா மாற விரும்புறேன், அதனால இது எல்லாமே நான் பண்ணிதான் அவன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர திமிரா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த சரவணனும் அந்த சேட்டுக்கு ஃபோன் பண்ணி, இதோ பாரு இன்னைக்கு நடக்க போற மேட்சை தெளிவா பாரு, இந்த அர்ஜுன் அவன் விளையாட போகும்போது 2வது பால்லையே கண்டிப்பா அவுட் ஆவான் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா அங்க லைவ்ல அர்ஜுனோட மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அவனோட மேட்ச்ல இந்த சரவணன் சொன்ன மாதிரியே அங்க அர்ஜுன் 2வது பால்லையே அவுட் ஆயிடுறான். இந்த சேட்டும் என்னடா இவன் சொன்ன மாதிரியே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கால் பண்ணி, உனக்கு என்ன வேணும், நீ
சொன்ன மாதிரியே அவன் செஞ்சுட்டானே! எப்படி? அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, இந்த சரவணனும், "இதோ பாரு, என் பேர்ல அவ்ளோ கடன் இருக்கு. அது எல்லாத்தையும் நீ உடனடியா கிளியர் பண்ணியாகணும். அது மட்டும் இல்லாம எனக்கு ரூ. 5,00,000 பணம் தனியா தேவைப்படுது. அதெல்லாம் நீ பண்ணனா, அதுக்கப்புறமா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ, அத மாதிரியே நான் அர்ஜுன விளையாட வைக்கிறேன். உனக்கு டீல் ஓகேவான்னு?" சொல்லி பேசும்போது, இந்த சேட்டும், "எது எப்படியோ நமக்கு மேட்ச் ஃபிக்சிங் நடந்தா சரிதான். நம்ம அந்த மேட்ச் ஃபிக்சிங்க பண்ணோம்னா பல கோடி ரூபாய் நமக்கு லாபம் வரும்." அப்படின்னு சொல்லி இந்த சரவணன் கூட உள்ள டீலுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ, அதனால இந்த சேட்டு நம்ம ஹீரோ கிட்ட ரூ. 5,00,000 அவரோட அக்கவுண்ட்லயே போட்டு குடுக்குறாரு. இப்படி ரூ. 5,00,000 நம்ம சரவணனுக்கு அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அத பயங்கர பெருமையா நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "இதோ பாரு, ஒரு நிமிஷத்துல ரூ. 5,00,000 என் அக்கவுண்ட்டுக்கு வந்துருச்சு பார்த்தல்ல. இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச வச்சு எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் எடுத்துப்பேன். அதுவரைக்கும் நீ என் கூட இருந்தா போதும். இதோ பாரு, அந்த சின்ன பையன் ஆதி இருக்கான்லே, அவன் எதுவுமே சாப்பிடல. நீ ஏதாவது குடுத்தா தான் சாப்பிடுவான். அதனால நீ அவன எப்படியாச்சும் சாப்பிட வை." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இப்ப நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே ஆதி கிட்ட போயிட்டு, "கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன். உனக்கு எதுவும் ஆகாது. சீக்கிரமா நான் உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன்." அப்படிங்கிற மாரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அந்த குட்டி பையன சமாதானப்படுத்துறாங்க. இப்பதான் நம்ம அர்ஜுன் அவங்களோட வைஃப் கிட்ட அவங்களோட பையன கடத்தி வச்சிருக்க விஷயத்தையே சொல்றாரு. "நம்மளோட பையன கடத்தி வச்சிருக்காங்க. அவங்க சொல்ற மாரி நான் மேட்ச் ஆடுனா மட்டும் தான் நம்மளோட பையன அவங்க விடுவாங்களாம். ஸோ, அதனால அவங்க சொல்ற மாரியே நான் மேட்ச் ஆடி நம்மளோட பையன எப்படியாவது காப்பாத்திருவேன்னு" சொல்லி அவங்களோட வைஃப் கிட்ட ப்ராமிஸ் பண்றாரு. அங்க கட் பண்ணா, இப்ப இந்த சரவணன் அவனுக்கு தேவையானது மாதிரியே அந்த அர்ஜுன மேட்ச் ஆட வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம அர்ஜுனோட 4த் டே மேட்ச் நடக்க போகுது. நம்ம ஹீரோ இப்ப அந்த சேட் கிட்ட அவரோட அப்ரூவல் ஆகாத அவர் உருவாக்குன அந்த ப்ராஜெக்ட்ட அப்ரூவல் பண்றதுக்காக ரூ. 5,00,00,000 செலவாகுது. ஸோ, அதனால அந்த காச நீ கட்டிட்டு பிரஸ் மீடியால எல்லாம் என்னோட ப்ராஜெக்ட்ட பத்தின அனௌன்ஸ்மென்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சரவணன் அந்த சேட்டு கிட்ட ஒரு பெரிய டிமாண்ட வைக்கிறாரு. ஸோ, அதனால இப்ப அந்த சேட்டும், "பெட்டிங் எல்லாம் கரெக்டா நடந்துச்சுன்னா ரூ. 500,00,00,000 வரப்போகுது. அந்த காசுல இந்த ரூ. 5,00,00,000லாம் ஒரு மேட்டரே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கேட்ட டிமாண்டுக்கு அவங்க ப்ராசஸ ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ டெஸ்ட் மேட்சோட 5வது நாள் கடைசி நாள் நடக்க போகுது. இன்னைக்கு இந்தியா தோத்தாகணும். அப்படி தோக்கணும்னா இந்த அர்ஜுன் மேட்ச்ல விளையாடக்கூடாது. அப்படி அர்ஜுன் மேட்ச்ல விளையாடல அப்படின்னா தான் இந்த சரவணனோட ப்ராஜெக்ட் பிரஸ் மீடியால எல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதனால நம்ம சரவணனும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த அர்ஜுனுக்கு இப்போ கால் பண்றாரு. அதே மாதிரி இந்த அர்ஜுனும் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அவரோட ஃபேஸ்லயே பாலாலேயே அடி வாங்கி நடுவுல அங்கிருந்து காயத்தினால அவரை தூக்கிட்டு போன மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. அங்க கட் பண்ணா, இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க ட்ரீட்மெண்ட்க்கு போறதுக்காக ரெடியா வராங்க. அந்த நேரத்துல சரவணன் கிட்ட, "அதான் உனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சுல்ல, இதுக்கு மேல அந்த குட்டி பையன் ஆதி எதுக்காக நீங்க வச்சிருக்க? அவனோட வீட்டுல கொண்டு போய் விடலாம் இல்லன்னு?" சொல்லி கேட்கும் போது நம்ம சரவணனும், "இன்னும் முடியல, கடைசியா இந்தியா தோக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதையும் பண்ணா மட்டும் தான் என்னோட ப்ராஜெக்ட பிரஸ் மீடியாலலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ, அதனால அதை நான் பண்ணியே ஆகணும்." அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது நம்ம ஹீரோயினும், "இல்ல வேணாம், பயங்கர தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நாம பண்ணதெல்லாம் போதும். ஆதியா அவனோட வீட்லயே கொண்டு போய் விட்டுறலாம்." அப்படிங்கிற மாதிரி அவங்க எவ்வளவோ அட்வைஸ் பண்றாங்க. ஆனா நம்ம சரவணன் கேட்கிற மாதிரி இல்ல. "நீ இப்போ ஆதியா அவனோட வீட்ல கொண்டு போய் விட்டு நீ நல்லவளாயிரலாம்னு நினைக்கிறியா? இதோ பாரு, இங்கே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு. உனக்கு குழந்தை தேவைப்படுது. ஸோ, அதனால அதுக்கான காசு வந்ததும் நீ அமைதியாயிட்ட. அந்த சேட்டுக்கு ரூ. 500,00,00,000 தேவைப்படுது. அதனால தான் அவன் கடைசி நாள் இந்த அர்ஜுனை விளையாடக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட டிமாண்ட் வச்சிருக்கான். அதே மாதிரி தானே நான் மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதனால என்னோட ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ, நான் மக்களுக்கு நல்ல விஷயம் ஒன்று கொண்டு வரதுக்காக ஒரு சின்ன தப்பு பண்றதுல எந்த தப்பும் இல்லை." அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் சரவணன் கிட்ட பயங்கரமா கோவப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்போ இந்த கடைசி மேட்ச்ல அர்ஜுன் விளையாட போகக்கூடாது. அப்படி போகாம இருந்தா தான் இந்தியா தோக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சரவணன் அர்ஜுனுக்கு தகவலை சொல்றதுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா அர்ஜுன் ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். ஸோ, அதனால பயங்கர கோவத்துல இந்த சரவணன் அந்த குட்டி பையன் ஆதி கிட்ட போயிட்டு அவனை பயங்கரமா அடிச்சு அதை ஒரு வீடியோவா எடுத்து அர்ஜுனுக்கு அனுப்பி விடுறான். அர்ஜுனும் இந்த வீடியோவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி இந்த சரவணனுக்கு கால் பண்ணி, "என்னடா சின்ன குழந்தை மேல கை வைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு ஜென்மமாடா, உன்னெல்லாம் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாரு. "நீ ஃபோன் எடுக்கல, அதனால தான் நான் இந்த மாதிரி வேலையை பண்ணேன். நான் சொல்ற விஷயத்த நீ பண்ணனா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது." அப்படின்னு சொல்லி இந்த சரவணன் நம்ம அர்ஜுன் கிட்ட நீ விளையாட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்போ இன்ஜுரி ஆகி உள்ள போயிருக்க அர்ஜுன் திரும்பவும் கிரவுண்டுக்கு விளையாட வருவாரா மாட்டாரா, இதுதான் இவரோட கடைசி மேட்சா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கிரவுண்ட்ல இருக்க மொத்த
ஆடியன்ஸும் ஆவலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா, இப்போ அந்த கந்து வெட்டிக்காரன் குட்டி இருக்கான்லயா, அவன் நம்ம சரவணனுக்கு கால் பண்ணி, "நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த அர்ஜுனோட குட்டி பையன கடத்தி தான் நீ இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தல்ல. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அதாவது இந்த மேக்ஸ் ஃபிக்ஸிங் எல்லாம் பண்றதுக்காக பாம்பேலேருந்து டிமிலோன்னு ஒருத்தன் வந்திருந்தான்லயா, அவனுங்க வச்சிருக்கிற ரூலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸோட குழந்தைங்களையோ, ஃபேமிலியையோ கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனா, அந்த வேலைய நம்ம ஹீரோ பண்ணிட்டாரு. அவர் அந்த ரூல மீறி பிளேயரோட பையனையே கடத்தி வச்சு தான் இந்த வேலைகள் எல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த தகவல் அந்த டீமுக்கு தெரிய வந்ததுனால, நம்ம சரவணன சுத்தி யாரெல்லாம் இந்த இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்களோ, அதாவது அந்த சேட்டு, நம்ம சரவணனோட ஃப்ரெண்டு பரணி, இப்படி ஒவ்வொருத்தரையும் அந்த டீம் கொலை பண்ணியிருக்காங்க. இப்ப அவங்க இதுல இன்வால்வ் ஆன ஒருத்தங்களையும் விட மாட்டாங்க. உன்னோட மனைவியும் கொலை பண்ணுவாங்க. கடைசியில உன்னையும் கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த குட்டிங்கிறவன் நம்ம சரவணனுக்கு இன்ஃபர்மேஷனா கொடுக்குறான். அங்க கட் பண்ணா அந்த பக்கம் கிரவுண்ட்ல நம்ம அர்ஜுன் திரும்பவும் விளையாட வருவாரா இல்லையான்னு சொல்லி எல்லாரும் ஆவலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதே சமயம் இந்த அர்ஜுனை நம்ம சரவணன் வேற மிரட்டியிருக்காரு விளையாட போகக்கூடாது அப்படின்னு. இருந்தாலும் இந்த அர்ஜுன் கிரிக்கெட் தான் அவருக்கு உயிர் அப்படின்னு சொல்லி அவரோட பையனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இப்போ மேட்ச்ல விளையாடுறதுக்காக இறங்கி வராரு. இது எல்லாத்தையுமே லைவ்ல நம்ம சரவணன் அவரோட வீட்டுல இருந்தபடியே பார்த்துட்டு அந்த குட்டி பையன் கிட்ட, இதோ பாரு அவனோட அப்பாவுக்கு உன் மேல எந்த அக்கறையும் கிடையாது, விளையாட போகக்கூடாதுன்னு சொல்லி நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அவன் விளையாடுறதுக்காக இறங்கி போறான் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்துல இந்த குட்டி பையன் ஆதியை அடிக்கிறதுக்காக சரவணன் துரத்துறாரு. அந்த நேரத்துல இப்போ இந்த சரவணனை பின்னாடில இருந்து யாரோ பயங்கரமா ஒரு அடி அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான ட்விஸ்ட், நம்ம ஹீரோயின் தான் நம்ம சரவணனை ஒரு கிரிக்கெட் பேட்டாலேயே அவரோட தலையிலேயே அடிச்சு அந்த இடத்துலயே அவர் சுருண்டு விழுறாரு. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் பயங்கரமா ஒரு ஷாட்டை அடிச்சு அவரோட டீமையே வின் பண்ணி கொடுத்துட்டாரு. இதுதான் அவரோட கடைசி மேட்ச்னு சொல்லி ப்ரெஸ் மீடியான்னு சொல்லி எல்லாருமே கேவலமா அசிங்கமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் தன்னோட பையனை பத்தி கவலைப்படாம அவருக்கு கிரிக்கெட் தான் அவரோட பேஷன் அப்படிங்கிறதுனால அவர் எல்லாத்தையும் இழந்து இந்த மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் நம்ம அர்ஜுன் ஒரு பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களோட கணவரை அடிச்சு போட்டுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த குட்டி பையனோட அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க போலீஸ்காரங்களும் வராங்க. போலீஸ்காரங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. கடைசியா இப்ப நம்ம சரவணன் உருவாக்குன அவரோட சொந்த ப்ராஜெக்ட்டுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்து அதை பிரஸ் மீடியா கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அவரோட ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனதை பத்தி நியூஸஸ்ல எல்லாம் இப்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.